தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதாவது மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒருத்தருடைய பிறந்த நாள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அவரோட பெயரையோ அந்த ஊரையோ சில முக்கியமான தருணத்தையோ பெயராக குறிப்பிட முடியாத ஒரு கட்டாயத்தில் ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் யூடியூப் கம்யூனிட்டியும் தள்ளப்பட்டிருக்கு. அதாவது பேசுபவர்களாக தமிழ் தேசியத்துக்கு சார்ந்து பேசுகிறவங்கள தள்ளப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ வந்திருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஈஸியாக டிடெக்ட் பண்ணி சேனலை ஒட்டுமொத்தமாக தூக்கிடுறாங்க. நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சேனலை வளர்த்து கொண்டு வந்துட்டு நிறைய பேர் இன்னும் தோலுரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். தமிழக மக்களோட நலனுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சில விஷயங்களை கோட் வேர்டு மூலமாக மக்கள்கிட்ட உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறத விரும்பி இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆரம்பிக்கலான் இருக்கோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதம்னாலே நவம்பர் மாதம்னாலே மாவீரர்களுக்கான ஒரு மாதமாக கொண்டாடுறாங்க. இந்த மாதத்தில் குறிப்பாக நவம்பர் மாதம் 27 நாளைக்கு மாவீரர் நாளாக கொண்டாடுறாங்க. அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் நவம்பர் 27 குறிப்பாக அந்த நாளை கொண்டாடுறாங்க. திரு சீமான் அவரோட ஸ்பீச்செல்லாம் நீங்கள் அன்னைக்கு பார்க்கலாம். எல்லா வருஷமும் பேசுவாங்க. ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளாக இன்வைட் பண்ணி கௌரவிப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு துக்கமான நாளெலாம் கிடையாது. ஆமாம், நீங்கள் இது துக்கம் அனுசரிக்கக்கூடாது. நாங்கள் ஒரு போராட்ட காலத்தில் போயிட்டு முதுகை காட்டிட்டு ஒரு அம்பை வாங்கிட்டு நாங்கள் கோழையாக நாங்கள் சாகலை. நாங்கள் எல்லாருமே போராளிகள். மக்களுக்காக போராட்டத்தில் களத்தில் உயிரை மாய்த்திருக்கோம். ஆமாம், எங்களுக்கு பிள்ளைக்காகவும் குடும்பத்துக்காகவும் சரி, என்னோட நாட்டுக்காகவும் உரிமைக்காகவும் எல்லாத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அந்த விஷயத்துக்காக போராடி தான் எங்களுடைய ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு போராளிகளையும் இந்த இடத்துல நாங்கள் இழந்து நிற்கிறோம். ஸோ அவங்கள நாங்கள் அந்த இடத்துல துக்கம் அனுசரிக்கிறத தாண்டி அவங்க ஒரு வீரமான ஒரு நாளாக கொண்டாடுறாங்க. அதுதான் நவம்பர் 27. அந்த நவம்பர் 27 இப்படி ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பண்ணணுமான்னு எனக்கு அவசியமான எனக்கு தெரில. ஆக்சுவலாக அது முதல்ல நம்ம குறிப்பிட்டு நம்ம உள்ளே போகணும். அதாவது உதயநிதி அவர்களுடைய ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. மாவீரர் வரார்னு சொல்லிட்டு அதாவது இந்த மாதம்னாலே மாவீரர்களுக்கான மாதம், சரியா? இந்த மாதத்தில் கரெக்டாக அந்த மாவீரர் வரார் என்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அது பார்த்தாலே எப்படின்னா அவருக்கே சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு வீடியோ குதிரையில் வர மாதிரி, ஏதோ காஷ்மீரில் எல்லை போராட்டத்துக்காக இவர் போராளி மாதிரி இவங்களை வளர்த்து கொண்டு வராங்களான்னு கேட்டால் அது கிடையாது. ஏதோ அது மாதிரி அதாவது ஒரு பிம்பம். ஆக்சுவலாக நம்ம பக்கத்தில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துலேருந்து வெறும் 25 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்காக மக்கள் போராடி தங்களோட உயிரை இழந்தாங்க. கிட்டத்தட்ட 1-2 பேர் கிடையாது, 2.5 lakhs. அதுவும் நம்ம இழந்தாங்க தமிழ் இனத்துக்காக. ஸோ அப்படி இழந்த மக்களை இந்த இடத்துல அந்த டைம்லேயே அந்த மக்களுக்காக நான் நிற்கிறோம், மக்களுக்காக போராட்டம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டு மானாட மயிலோட ஷோவை டிவியில் போட்டுட்டு அவர் இலவசமாக கொடுத்த கலர் டிவியை மக்கள் எல்லாமே ஏதோ இலவசம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அதில் மானாட மயிலாட படத்தை பார்த்துட்டு அந்த ஷோவை பார்த்துட்டு இவங்கள மூளை செலவை செஞ்சுட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த மக்களுக்காக போராட்டம் பண்ணுறேன்னு பீச்சில் கிட்டத்தட்ட அரை நாள் நினைக்கிறேன், ஆமாம், சாப்பிடாம உண்ணாவிரத போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை 2 துணைவியாரோடு 2 ஏர்கூலர் வசதியோடு போராட்டம் பண்ணிட்டு இருந்தார். யார்? இவங்களோட தாத்தா. அவர் இன்னைக்கு இந்த நாளில் இவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் போராட்டங்கள். எப்படின்னா லைக் சண்டையிடுறது, லைக் இரு தரப்பினருக்கும். ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கம் கடைசி காலகட்டத்தில் ஒரு ஃபோர்ஸை அமுச்சு விட்டாங்க. எதுக்குன்னா அங்கே அமைதியை காக்கிறதுக்காக. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த அட்டூழியத்தை தாண்டி மிகப்பெரிய ஒரு அட்டூழியம். இவங்களை அத்துமீறது, இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட அத்துமீறது, அதாவது அத்துமீறது மட்டும் இல்லையே, அப்படியே சிதைச்சாங்க. ஆமா, சிதைச்சாங்க. ஒரு மனித மனநிலைக்கு தாண்டவங்க மிருகங்கள் நினைக்கிறேன். அந்த சிதைச்சாங்கல்ல, அந்த சிதைச்ச விஷயத்துக்காக தான், அதுக்கான பாடத்தை தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இங்கே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், மேலையும் எழும்ப முடியல, கீழையும் எழும்ப முடியல. அது நல்லதுதான், அவங்க டிசர்வ்ஸ் அப்படிதான், அவ்வளோதான். ஸோ அதுக்காக. ஆனால் இன்னைக்கு தமிழக மக்கள் கண்ணை மூடிட்டு போய் இப்படி ஒரு கட்சிக்கு மறுபடியும் வாக்களித்து காங்கிரஸையும் திமுகவையும் தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருக்காங்கன்னா நீங்கள் அனுபவிக்கணும். எதை அனுபவிக்கணும் தெரியுமா? நான் இப்போ அந்த பாட்டை போடுறேன், கேளுங்க.
உங்களோட உண்மையான மாவீரர்களை நீங்க சூஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாவீரரை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததை கூட இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வருகிறார் மாவீரன் வருகிறார், வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். சூரியன் உதித்து விட்டார், தமிழர் மனதில் நிலைத்து விட்டார். அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் கடத்தில் சென்று தடைகளை உடைக்கின்றார். அதாவது சூரிய அவர்கள் படத்துல கேட்பார், இதுவும் இதுவும் ஒன்னான். அதாவது நான் டைரக்டா சொல்லலை, ஏன்னா அவர் ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். நம்ம வந்து என்னதான் நான் ஓட்டு போட்டேன் போடாமல் இருந்தால் கூட நம்ம தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர். நான் அதுக்காக அந்த வேர்டு இந்த இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த செருப்பு இவர் காணிக்கிறதெல்லாம். ஆனால் தலைவரும் இவரும் ஒன்றா என்ன சாணியும் இல்லை, நான் அது இல்லை. ஆக்சுவலாக அவர் வந்து சூரிய வந்து என்ன காணிச்சிருப்பாருன்னா, இந்த செருப்பும் ஒன்னாங்கிற மாதிரி காணிச்சிருப்பார். ஏன்னா இது வந்து பிஞ்ச செருப்பாக இருக்கும், இது வந்து நல்ல செருப்பாக இருக்கும், இது ரெண்டும் ஒன்றா அப்படின்னு. ஸோ அதை வந்து ஏன்னா நான் அதை ஒப்பிடுறது நல்லதில்லை. சரி, ஒரு ரெப்பீட்டடான போஸ்டிங்கில் இருக்க நம்ம அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வேர்டை சொல்ல, தமிழர்களை துரோகம் செஞ்சுதான் போஸ்டிங்ல இருக்கு. அந்த அளவுக்கு இல்லை. அவர் எலெக்ஷனில் பணத்தை கொடுத்து வாங்கினாரு, சுற்றி இருக்கிற எல்லாரையுமே இன்னபிலிட்டியான ஒரு கேண்டிடேட்ஸை நிப்பாட்டி வச்சு இவர் ஜெயித்தாருங்கிறது பல ஸ்டோரிஸ். ஆனால் அவரோட கடைசியில் ஓட்டு போட்டது யாருன்னா மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. மக்கள் மேல. அதனால அவரை குற்றம் சொல்றதை தாண்டி மக்களை தான் நீங்க கைகாணிக்கணும். நீங்க அங்க கைகாணிக்கும் போது இந்த விரலாம் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கு. நீ அவன்கிட்ட கேள்வி கேட்கறத தாண்டி நீ என்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா உண்மையில சொல்றேன், 2021 எலெக்ஷன்ல 2024 எலெக்ஷன்ல நான் யாருக்கு வாக்களிச்சேன்னு தெரியுமா? காங்கிரஸ் கட்சிக்கு. 2021 எலெக்ஷன்ல நான் யாருக்கு வாக்களிச்சேன்னா நாம் தமிழருக்கு. ஸோ நம்மளே அந்த புரிதல் இருக்கு. ஏன்னா நான் வந்து 24 வயசு தான் ஆகுது எனக்கே. நம்மளே இப்போதான் ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு இருக்கோம். கத்துட்டு இருக்க சுச்சுவேஷன்ல நம்மளுக்கே அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும்போது நார்மல் மக்கள், அதாவது நார்மல் மக்கள்னா அரசியல் புரிதலே அரசியலையே பார்க்காத மக்கள் என்ன நிலைப்பாட்டுல இருப்பாங்க? அவங்க இந்த நியூஸஸ் இந்த மீடியாஸ் என்ன ப்ரோட்ரை பண்ணுதோ அரசாங்கத்தை பத்தி அதை நம்பிடுவாங்க. அதானே நம்பிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த தான் அன்னைக்கு 2009 மாநாடா மயிலாட ஷோ மூலமா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா அவங்களோட தாத்தா. ஸோ அது வந்து எங்க வந்து நிக்குதுன்னா, மாவீரர்னா யாருன்னு நெட்ல தட்டி பார்க்கும்போது இந்த மாவீரர் வர்றாரு. நான் இன்னைக்கு சரி கத்துக்கிறதுக்காக சில தொகுப்புகள் எடுக்கிறதுக்காக சில ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக மாவீரர் நாள்னு சொல்லிட்டு யூடியூப்ல அடிக்கிறேன். அங்க இந்த மாவீரர் வந்து நிக்கிறாரு, உதயநிதி. மாவீரர் உதயநிதி அண்ணா ஐயா வராருயா குதிரையில கொடியை தூக்கிட்டு வராரு. அது என்ன லட்சணத்துல அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்க்கும்னு பாருங்களேன். ஆக்சுவலா சீமானோட ஸ்பீச் அதெல்லாம் வருது, அது எங்கன்னா கீழே வருது, மேலே வருதுன்னு அதை இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி இவங்களோட கேம்பெயின் இவங்களோட ஆட் இந்த வீடியோ மார்க்கெட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த வீடியோ மேலே வருது. மாவீரர் நடிச்சாலும் இது வருது. அது எப்படி இவங்க வந்து அடுத்த ஜெனரேஷன்லாம் எப்படி இதை ஏத்துக்க இப்போவே நம்மளால இத சுதந்திரமா பேசவே முடியல. இவங்க துடிப்பாடிகள் எல்லாம் எப்படிதான் இதெல்லாம் கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. துரோகிகள் தானே. ஆக்சுவலா வந்து தமிழர்களா இருந்தாலும் இவங்களுக்காக பேசுறவங்களா இருந்தாலும் யாருக்காச்சும் ஸ்டாலினோட அரசாங்கமோ உதயநிதியோட அரசாங்கமோ அந்த மன்னராட்சியோ பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது. ஆனா எல்லாருக்கும் பசிக்கும் இல்ல, அந்த பசியை நிரப்புறதுக்காக வயத்து பசியை நிரப்புறதுக்காக வாயை கட்டி வயத்தை கட்டிட்டு அங்க போய் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஓகே இதை நீங்க சொல்றீங்க, இந்த அஜெண்டாவை நாங்க வெளியே போய் புஷ் பண்றோங்கிறதுக்காக இங்க இருக்கிற துதிபாடிகள் அங்க இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பணத்துக்காக. அவ்வளவுதான், தன் இனத்தையே விற்கிற துரோகிகள் அவ்வளவுதான். அந்த கட்சிக்காக திமுகவுக்காக பேசுற ஒவ்வொருத்தவங்களும் அதுதான் நம்ம தமிழ் இனத்துக்காக தமிழ் இனத்தை தெரிஞ்சே விற்கிற நீங்க சொன்ன வார்த்தைகள் தான். ஸோ அதனால வந்து நம்ம இது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த களத்துல நின்று கஷ்டப்பட்டவங்க அந்த போராளிகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அது அந்த நீங்க கொண்டாடாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அவங்க அதை கூட நாங்க வந்து இது சோகமான தினம் இதை கொண்டாடணும் அப்படிங்கறது கூட அவங்க போர்ட்ரேட் பண்ணல. ஒரு வீரமான தினம் இன்னைக்கு, அதை வந்து நாங்க ஒரு கம்பீரமா கொண்டாடணுங்கிறது மாதிரிதான் அவங்க கேக்குறாங்க. நீங்க கொண்டாட அவங்க கேட்கவே இல்லை. ஆனா கொண்டாடுறேன் பேர்ல இப்படி கொச்சப்படுத்துற தேவை. ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு இன்சிடென்ட்டுக்காக கிட்டத்தட்ட 6 மாதம் சாக்கடைக்குள்ள மறைஞ்சு நின்று பண்ணவங்க அங்க இருந்த போராட்ட காலத்துல அந்த அதாவது என்னன்னா
வீட்டிலேருந்து போராட்ட காலத்துக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பான்னு தெரியாது, தன்னோட குழந்தைக்கு பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இதில் அந்த களத்தில் போராட்ட களத்தில் முன்னே இருந்தவங்க பின்னாடி இருந்தவங்க பேர் வாங்கினவங்க வாங்காதவங்க இந்த கணக்கெல்லாம் கிடையாது. தலைவருக்கு அடுத்ததாக வந்தவங்க தலைவருக்கு முன்னே இருந்தவங்க அந்த கணக்கும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த தமிழ் மக்களுக்காக இந்த ரத்த சொந்தங்களுக்காக போராடின எல்லாரையுமே நினைவுற்ற நாடு தான் இந்த நவம்பர் 27. ஏன்னா அவங்க சூழ்நிலை தான் அவங்கள போராட்டம் பண்ண வச்சுதான். சூழ்நிலை போராட்டம் பண்ணி வச்சுன்னா அவன் மானமான தமிழன். இங்க இருக்கிறவன் சூழ்நிலை இருந்தாலும் இங்க மானமான தமிழன் இருக்கான்னு கேட்டா அது கிடையாது. இங்க கூத்தாடிகளுக்கு பின்னால சுத்துற கூத்தாடுற தமிழர்கள் நினைக்கிறேன். இல்ல அப்படி சொல்லல. ஏன்னா நீங்க கூத்தாடிகள் பின்னாடி இருக்கிற கூத்தாடுகள் தமிழர்கள் நீங்க சொன்னாலும் எம்ஜிஆர் அவர்கள் தலைவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆமா, அவருடைய அனுபவம் வேற, இப்போ உள்ள கூத்தாடிகளுடைய அனுபவம் வேற தான். இல்ல அப்படி நீங்க பொத்தாம்பதோ சொல்ல முடியாது. சோ அதனால எம்ஜிஆர் அவர்கள் அங்க ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கம்பேரிங் டு கருணாநிதி, எம்ஜிஆர் உண்மையாட்டே சிறப்பா செயல்பட்டு. கருணாநிதி அவர்கள் என்னன்னா அந்த டைம்ல கப்பல்கள் நம்ம சரக்குகள் அங்க இலங்கைக்கு போற நேரம் வார நேரம் அதுக்கு எல்லா கடற்கரையுமே அவர் டைட்டா கண்காணிச்சு அந்த போக்குவரத்தை கட் பண்ணிட்டாராம். இல்ல ஆக்சுவலா அதுதான். அதாவது இவங்க பண்ண துரோகங்கள் 1-2 கிடையாது. நீங்க பேசணும்னா இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம் கண்டிப்பா. ஆனா இவங்க கொடுக்குற சுதந்திரம் என்ன சுதந்திரமா இருக்குதுன்னா, இந்த மாவீரரை பற்றி பேசுறதுக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஆமா, மாநாட மயிலாட பிக் பாஸ் பற்றி குப்பை நிகழ்ச்சிகளை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நல்ல சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷோ எடுக்கிறாங்க. அந்த ஷோக்குள்ள ஃபுல்லா காசிப்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவன் இன்னொருத்தி இங்க கட்டி பிடிக்கிறான், அங்க இன்னொருத்தையும் கட்டி பிடிக்கிறாங்க, என்னென்ன நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு இங்க உட்காந்துட்டு பிள்ளைங்களோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற தமிழச்சிகள் எல்லாம் குடும்பமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஷோவை பார்க்கறதுக்கு தைரியமா இருக்கிற ஒரு எப்படி சொல்றது வீர மங்கைகள் இங்க இருக்கிற வீரர்கள் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் எப்படி புரட்சி பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்களா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இங்க என்னதான் சிச்சுவேஷன் அமைஞ்சாலும் இங்க உள்ளவங்க தலைகீழ நின்னாலும் மாற மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்களுக்கு இந்த சூழ்நிலை வராததோட அவங்களுக்கு புரிய போறது இல்ல. அந்த சூழ்நிலையும் கூடிய சீக்கிரம் வரதான் செய்யும். எப்படி பார்த்தா நீங்க என்னதான் சொன்னாலும் இங்க இருக்கிற அரசாங்கமும் டக்குன்னு அந்த சூழ்நிலை வர்றதுக்கான வழியும் வகுத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க உஷாராகி ஆயிடுவாங்கிறதுக்காக. ஸோ அதை தாண்டி என்னதான் நம்ம பேசினாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல பேசும்போது நம்மளுக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் மாதிரி போடுறதுக்கும் அவங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் அதுக்கு முடிவு பண்ணணும் யார் மாவீரர்கள் என்று. இன்றைய தினம் நவம்பர் 26, அதாவது தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள். நாளைக்கு நவம்பர் 27 இந்த தோழர்கள் இந்த ஒட்டுமொத்த போராட்ட களத்தில் இருந்த போராளிகளுடைய மாவீரர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அடுத்தது அவங்களோட வம்சத்தினர் எல்லாரையுமே ஒன்றிணைச்சு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி தமிழர் வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய லெவலில் ஒரு ஒன்றிணைப்பை கூட்டி ஒரு தமிழ் தேசியவாதிகள் எல்லாரையுமே ஒன்றிணைச்சு மிகப்பெரிய லெவலில் அதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாவீரர்களுக்கான ஒரு நாளாக முன்னெடுத்திருக்காரு. ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்களோட கூட்டணியில் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஆனால் இது பண்ணுறது மூலமாக என்ன ஒரு விஷயத்த அவங்க அடையணும், தமிழ் தேசியத்தை அடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க இருக்காங்கிறது அது ஏமாற்றத்தில் தான் முடியுங்கிறது தெரியாமல் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது தான் வேதனை அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் இடையில ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தாரு. அதாவது என்னன்னா மதுவிலக்கு போராட்டம்னு சொல்லிட்டு யாரு கூட இருந்துட்டு, அதாவது திமுக கூட இருந்துட்டு மதுவிலக்கு போராட்டம் பண்றது எப்படியோ அதே மாதிரி தான் திமுக கூட இருந்துட்டு தமிழ் தேசியத்துக்காக போராடுறது, அப்பேற்பட்ட துரோக கட்சி கூட இருந்துட்டு இந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்கிறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை முன்னெடுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்ங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, என்னதான் நான் உங்களை டைரக்டாக சொன்னாலும் சரி, எதுக்காகனா நம்மளுடைய மக்களோட உரிமைக்காக தான். ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு உரிமை இருக்குது. கேரளாவாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, இப்போ தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஸ்டேட்டோட மக்களுக்கும் அவங்களோட மாநில சுயேட்சையாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஸ்டேட் அட்டானமஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான உரிமைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுக்கான உரிமை என்னங்கிற ஒரு பார்க்கும்போது நம்ம அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, அவங்க ஆளக்கூடாதுன்னு சொல்லலை. இன்றைக்கி தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற சீமான் அவர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. லைக் பிற மொழியாளர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து சரிசமமாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வாய்ப்பு கொடுத்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு தமிழ் தேசியத்துக்காக ஒன்றிணைஞ்சு தலைவர் அவர்கள் இந்த அளவுக்கு பாடுபட்டு 2.5 லட்சம்
உயிர்களை வந்து கவுண்ட ஆமா. கொடுத்ததுக்கான ஒரு பலனாச்சும் மக்கள் வந்து ஆமா. இந்த ஒரு குப்பை நிகழ்ச்சிகள்ல இருந்து வெளியே வந்து பாக்குறீங்க பார்க்கல, அது ரெண்டாவது, அது உங்களோட இஷ்டம். ஆனா வந்து கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது நம்மளுடைய ஈகோ எல்லாம் களைஞ்சி தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் இதுல தேசிய என்ன ஈகோ கொள்கைகளும் இருக்குன்னு எனக்கு தெரியல. இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவங்க தமிழ் தேசியவாதிகள் மக்களுக்கு ஈகோ இல்ல, இது நான் மக்களை என்ன விட தலைவர்களை நான் சொல்றேன். அவங்க தலைவர்கள் யாருக்காக டிசிஷன் எடுக்கணும்? மக்களுக்காக. மக்கள் அதோட நீடை கொடுத்தாதான் தலைவர்கள் அதை டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல மக்களுக்கு அந்த ஈகோவே கிடையாது, தலைவர்களுக்கு இருக்கு. ஆனா தலைவர்கள் வந்து அவங்க கூட சேர விடாது, சீமான் இவர்கள் அதாவது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ மக்கள் வந்து போராட்டம் பண்ணாதானே மக்களுக்கான ஒரு சொல்யூஷனா இவங்க வந்து ஒரு தீர்வுக்காக போராட்டம் பண்றாங்க. யார் தலைவர்கள் ஒரு நாடகத்தை போடுறாங்கல்ல, அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல அப்ப யாருக்கான ஒரு களம்? அது ஜெயலலிதா அம்மையார் சொல்லுவாங்க, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். அதாவது மக்களுக்காகவே நான், மக்களோட நான், அந்த ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்கல்ல, மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா மக்களுக்காக நான் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதை தீர்த்து கொடுக்கறது தான் ஒரு தலைவருக்கான பண்பு. லீடர் இஸ் ஈக்குவல் டு லீட். தலைவர் இஸ் ஈக்குவல் டு தலை தான் யோசிக்கணும், லீட் தான் லீட் பண்ணணும். இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் அதை லீட் பண்றவங்க தான் அதை கையில எடுக்கணும். அப்பதான் அவங்க லீடரா இருக்க தகுதியாட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இத மக்களின் போராட்டத்தை யூஸ் பண்றவங்க எப்படி தகுதியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உள்ள கேள்வியை நான் உங்கள்கிட்டே வைக்கிறேன். இல்ல இவங்க தான் எல்லாம் கொள்ளக்கார கூட்டங்களா. ஆமா, அந்த கூட்டத்தோ கூட போய் இவங்க சேர்ந்துட்டு இருக்க ரொம்ப வருத்தமாட்டு நமக்கு இருக்கு. ஆனா இவங்கள மாதிரி வலிமை மிக்கவர்கள், மன உறுதி மிக்கவர்கள், தமிழ் தேசிய உணர்வு உள்ள பற்றாளர்கள் எல்லாம் இப்போ அவங்க கூட கைகட்டி இருக்கிறத பார்த்தா மிகவும் வருத்தமா தான் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் அங்க வந்து சில அந்நிய சக்திகள் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் 38 லட்சம் கவுண்ட் வந்து எங்க இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கு, நாம் தமிழர் கட்சியில இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்தாலும் இன்னைக்கு இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, வர தேர்தலில் அது டிவிக்கு பக்கம் பாதி போகுமா இல்லை நாம் தமிழர் கட்சி பக்கமே இருக்குமாங்கிறது. எந்த பக்கம் போனாலும் சரி, கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே தமிழர்களுக்கான உரிமைக்காக யார் நிற்கிறாங்களோ அவங்க வந்து மக்களுக்காக ஒரு நல்ல சொல்யூஷனா, எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுக்கும்போது, அதாவது தேசம்னா தமிழ்நாட்டை தேசமா தனி நாட்டா ஆக்குறதுக்கான வழிகள்லாம் இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு அது கிடையாது. கிடையாது. ஆனா உரிமைக்காக போராடலாம். அந்த உரிமைக்காக முன்னெடுத்தி, அதாவது டைம் டு லீடர் இருக்குல்ல, அந்த லீடை கரெக்டா பிடிச்சி தமிழ் மக்களுக்காக நல்ல ஒரு உரிமையை வாங்கி கொடுத்து இந்த தமிழ் தேசியத்துக்காக இந்த மாவீரர்களுக்கான நாளை போட்டி நம்மளுக்காக போராட்ட காலத்தில் மாய்ந்த ஒவ்வொரு வீரர்களையும் தலைவரையும் வணங்கி அந்த நாளில் போட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.